நடிகர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய புஸ்ரி ஆனந்த் பதவி மாற்றம் செய்யப்படுகிறார். தேர்தல் பணிக்குழு செயலாளராக செயல்பட்டு வரும் ஆதவ் அர்ஜுனா பதவியும் மாற்றப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே மாவட்ட நிர்வாகிகள் அதிரடியாக மாற்றப்படுகிறார்கள். இது தொடர்பான பரபரப்பு செய்தியை வழங்குகிறது ஜெம் தொலைக்காட்சி. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவாகி இருக்கிறது. கட்சியில் பொதுச் செயலாளராக பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த புஸ்ரி ஆனந்த் அவர்கள் செயல்பட்டு வராரு. புஸ்ரி ஆனந்த் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புஸ்ரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். புதுச்சேரி தேர்தல் சமயத்தில் அவர் விஜய் ரசிகர்களை கூட்டாக சேர்த்து பல சமூக சேவைகளை செஞ்சிருக்காரு. இதன் அடிப்படையில அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. மேலும் இதனை முன்வைத்துதான் நடிகர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரை சந்தித்து பேசியிருக்காரு. இதனை தொடர்ந்துதான் நடிகர் விஜய் உடன் சந்திப்பதற்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் ஏற்பாடும் செய்தார். தனது தீவிர பணிகளால நடிகர் விஜய் மனதில் புஸ்ரி ஆனந்த் நீங்காத இடமும் பிடிச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்துல நடிகர் விஜயின் வலதுகரமாக செயல்பட்ட புஸ்ரி ஆனந்த் தன்னிடம் கொடுத்த பணிகளை அனைத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சும் முடிச்சிருக்காரு. இதற்கிடையே கட்சியை பலப்படுத்துவதற்காக ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் என பலரை முக்கிய ஆலோசகர்களாக விஜய் நியமனம் செஞ்சாரு. இதுல ஆரம்பம் முதலே ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஸ்ரி ஆனந்திற்கும் இடையே மோதல் போக்கானது ஏற்பட்டு வந்திருக்கு. இதனை தொடர்ந்துதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஸ்ரி ஆனந்திற்கும் ஒத்து போகவில்லை. ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளால் மோதிக்கொண்டு இருக்காங்க. மதுரை மாநாட்டில் இந்த மோதல் உச்சகட்டமாக வெடிச்சிருந்துச்சு. இதற்கு பின்னர் தான் கரூர் சம்பவத்திலும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி புகாரும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையே தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி சிறந்த முறையில் செயல்படுவதாக நடிகர் விஜய் நம்ப தொடங்கி இருக்காரு. அந்த வகையில புஸ்ரி ஆனந்தின் செயல்பாடுகள் சில குழப்பங்கள் இருப்பதாகவும் கருதுகிறார்கள். இதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் முழுமையான மாற்றங்கள் செய்ய அவர் திட்டமிட்டும் இருக்காரு. அந்த வகையில முதற்கட்டமாக கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து புஸ்ரி ஆனந்த் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு. பதிலுக்கு அவர் பாண்டிச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக தலைவராகவும் பதவியேற்கிறாரு. ஏற்கனவே எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் புஸ்ரி ஆனந்திற்கும் மோதல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில தற்பொழுது புஸ்ரி ஆனந்த் முழுக்க முழுக்க தமிழகத்தை விட்டு பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட இருக்காரு. இதன் மூலம் சந்திரசேகர் மற்றும் விஜய் இடையிலான மோதல்கள் முடிவுக்கு வரும் என தெரிய வந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனாவை நியமிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள். விரைவிலேயே, அதாவது நவம்பர் மாதம் 2வது வாரத்துல ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தின் புதிய பொதுச் செயலாளராக பதவியேற்க இருக்கார் என்ற தகவலானது வெளிவந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது தமிழக வெற்றி கழக தேர்தல் பணிக்குழு செயலாளராகவும் பணியாற்றி வரார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுது. இந்த பதவிக்கு வேறு ஒருவர் நியமிக்கப்படலான்னு தெரிய வந்திருக்கு. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரையில ஆலோசனை குழு தலைவர் பதவியும் வழங்கப்படுது. கூட்டணி உட்பட வேட்பாளர்கள் வரை ஜான் ஆரோக்கியசாமிக்கு முக்கியத்துவம் தரலான்னு விஜய் ஒரு முடிவும் எடுத்திருக்காரு. இது தவிர முக்கிய ஆலோசகர்களான நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகியோர் வகிக்கக்கூடிய பதவிகளும் மாற்றம் செய்யப்படலான்னு சொல்லப்படுது. உச்சகட்டமாக புஸ்ரி ஆனந்த் மூலம் நியமிக்கப்பட்ட ஏராளமான மாவட்ட நிர்வாகிகள் சரியாக செயல்படவில்லை என்று ஆய்வு தகவல்ல நடிகர் விஜயிடம் சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட இருக்கிறார்கள். இது குறித்து ஆதவ் அர்ஜுனா முடிவு எடுத்து செயல்படுவார் என தெரிகிறது. எனவே ஆதவ் அர்ஜுனா தலைமையில் புதிய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட இருக்காங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய புஸ்ரி ஆனந்த் நீக்கப்படுவது ஏராளமான நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். காரணம், தனது பணி காலத்துல புஸ்ரி ஆனந்த் நிர்வாகிகள் யாருடனும் தொடர்பு கொள்வது கிடையாது. இது தவிர ஏராளமான நிர்வாகிகளிடம் 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு பதவியும் வழங்கியிருக்காரு. அந்த பணம் எங்கே போனது என்ற கேள்விக்குறியும் எழுந்துட்டே வருது. இப்படி ஏற்பட்ட முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் கூட நடிகர் விஜயை யாரும் நெருங்காதபடி புஸ்ரி ஆனந்த் மறைத்து கொண்டு ஒரு அரசியலும் நடத்தி வந்திருக்காரு. இதற்கு ஏற்கனவே பலத்த எதிர்ப்புகளும் எழுந்துட்டே வந்துச்சு. புஸ்ரி ஆனந்த் எதிர்த்து அவ்வப்போது உள்கட்சி பூசல்களும் நடைபெற்று வந்திருக்கின்றனர்.
பலர் தங்களது பொறுப்புகளில் இருந்தும் விலகி வந்திருக்காங்க. இந்த நிலையில புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி தலைவராக மாற்றப்பட்டது தொடர்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகிறாங்க. இதற்கிடையே கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை விஜய் சந்திப்பதற்காக மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர ஓட்டல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் 5 ஆம்னி பேருந்துகள் மூலம் சென்னையும் வந்து சேர்ந்திருக்காங்க. நட்சத்திர ஓட்டல்ல மொத்தமாகவே 50 அறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு அறையிலையுமே ஒவ்வொரு குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டும் அவர்களுக்கு அந்தந்த அறைகளுக்கே விஜய் சென்று ஆறுதல் தெரிவிக்கும் வகையில ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சிலர் குடும்பத்தினர் இறுதி சடங்கு சாஸ்திரப்படி 30 நாட்கள் கழித்துதான் வெளியே வருவார்களாம். எனவே அப்படிப்பட்டவர்கள் தனி விமானம் மூலம் அடுத்த கட்டமாக சென்னை வந்து விஜயையும் சந்திக்க இருக்காங்க. இதற்கிடையே அவர் கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறுவது மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. உலகிலேயே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று ஆறுதல் சொல்லாமல் அவர்களை சென்னைக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்வது இதுதான் முதல் முறை என்றும் நாம் தமிழர் சீமான் உட்பட பலர் எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.